ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குரூப் 4 குரூப் 2க்கான டிஎன்பிசி மேக்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டியை பற்றி பார்க்கலாம். பி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசல்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது ஆண்டு, ஆறுங்கிறது வட்டி விகிதம், எஸ்ஐங்கிறது தனிவட்டி, ஏங்கிறது அமௌண்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அசலையும் வட்டியும் கூட்டுறது தான் மொத்த தொகை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பி ப்ளஸ் ஐ. பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்னா தொகை. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதான் வந்து வட்டி விகிதம். எஸ்ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஓகேங்களா? ஏங்கிறது அமௌண்ட்டுங்கிறது மொத்த தொகை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசலையும் வட்டியும் கூட்ட நம்மளுக்கு கிடைக்கிறது மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாலே போதும். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபுல் டைப்ஸ், அதாவது 16 டைப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மொத்தமுமே நம்ம ஒரே ஃபார்முலா வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எஸ்ஐ, அதாவது தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. பிங்கிறது என்னென்னா அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 5000. என்னங்கிறது எவ்வளோ ஆண்டுகள் சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆண்டுகள். இப்போது வட்டி வீதம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கணக்கு போட்டுடலாம். 5000ன்றது பி இன்ட்டு என் 5 இன்ட்டு ஆறுங்கிறது 10% இல்லையா, ஸோ அதுக்கு 10/100ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 25 250, 250 இன்ட்டு 10 2500. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எஸ்ஐங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு 2500 ரூபாய் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது டைப் பாருங்கள். கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பி என்ன பாருங்கள், அசல் எவ்வளோ 3000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வட்டி விகிதம், அதாவது என் பார்த்தீங்கன்னா ஓராண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆண்டு வந்து 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7%. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? ஸோ பி எவ்வளோ 3000 இன்ட்டு என் வந்து ஓராண்டு, ஆர் பார்த்தீங்கன்னா 7% டிவைட் பை 100. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல். 7 3 21, 210ங்கிறது தனி வட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தனி வட்டி மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க. அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பி ப்ளஸ் எஸ்ஐ, அதாவது தனி வட்டியும் அசலையும் கூட்ட கிடைக்கிறது தான் நம்மளுக்கு அமௌண்ட், மொத்த தொகைன்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000, தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு 210, மொத்தமாக 3210ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 210 தனி வட்டி, 3210ங்கிறது மொத்த தொகை. ஓகேங்களா? ஸோ அடுத்த டைப் போகலாம். மூன்றாவது கேள்வி. ஒருவர் ரூபாய் 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10,000 சொல்லியிருக்காங்க. ஆண்டு பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 9% சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு என் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள், ஆர் பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 100.
2 0க்கு 2 0 கேன்சல். இப்போது 9 × 3 27, 27 × 100 பார்த்திங்கன்னா 2700ங்கிறது நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா P + SI, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் SI. பிரின்சிபல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 10,000 சொல்லியிருக்காங்க. 10,000 கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2700 கூட்டுறோம். கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள், 12,700ங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக 4வது கேள்வி. ரூபாய் 65,000க்கு ஆண்டு வட்டி 16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி ரூபாய் டேஷாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், P = 65,000. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 9 மாதங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது 9/12ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 2/3ன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கலப்பின்னத்தில் இருக்குது. ஸோ இதை நம்ம சாதமாக மாற்றணும். இதை வந்து 16 × 3 48, 48 + 2 50/3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். SI = PNR/100. ஓகேங்களா? ஸோ P எவ்வளோ பார்த்தீங்கன்னா 65,000 இன்ட்டு N எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9/12 இன்ட்டு R பார்த்தீங்கன்னா 50/3 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். 3ஆல் இதை அடிச்சிடலாம். 1 3 3 3 9. நெக்ஸ்ட்டு 3ஆல் இதை அடிக்கலாம். 1 3 3 4 3 12. நெக்ஸ்ட்டு 2வது பாட்டில் இதை அடிக்கலாம். 2 2 4 2 2 4 மீதி 1 I2 10. மறுபடியும் 2ஆல் இதை அடிக்கலாம். 3 2 6 2 2 4 மீதி 1 I2 10. 325 இன்ட்டு 25 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 8,125 வரும். ஸோ இதுதான் வந்து SI ஆன்சர். இப்போ நம்மளுக்கு அசல் பார்த்தீங்கன்னா 48,000. எவ்வளோ ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா N = 2 ஆண்டுகள் 3 மாத காலம். 3 மாதம்னாலே எப்படி சொல்லிடுன்னா 3/12 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டி விதத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ R = கொஷின் மார்க் வச்சுக்கலாம். 55,560லேருந்து நம்ம 48,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிருமா? ஸோ 0 6 5 இது வந்து 4 ஆகிடும். இது வந்து 15 8 10 17 மீதி 7,560ங்கிறது நம்மளுக்கு தனி வட்டி தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,560. இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பாருங்கள். இப்போது SI = PNR/100 போட்டாச்சா? இப்போது SI எவ்வளோ நம்மளுக்கு 7,560. P வந்து பார்த்திங்கன்னா 48,000 இன்ட்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணோம்னா கலப்பின்னத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை நார்மலாக மாற்றிக்கலாம். 12 × 2 24. 24 கூட ஒரு 3 கூட்டினா 27/12 இன்ட்டு R நம்மளுக்கு தெரியாது. ஸோ R அப்படியே வச்சுக்கலாம் /100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 3 27. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிடலாமா? 1 4 4 2 8 0. ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல். இப்போ நம்ம 12ஆல் இது கேன்சல் பண்ணிடலாம். 4வது வாய்ப்பாடிலே பண்ணிடலாம். ஸோ 3 4 12 1 4 4 மீதி 3 8 4 32 மீதி பார்த்தீங்கன்னா 3 வரும். 9 4 36. ஓகேவா? 189 வரும். ஸோ இப்போ நம்ம இதை 9வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிடலாம். 1 9 9 2 9 18 1 9 9 பண்ணிடலாம். அடுத்து நம்ம இது 3வது வாய்ப்பாடில் பண்ணலாம். 7 3 21. இப்போ நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? ஸோ 7%ன்றது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்த சம். அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,800 கொடுத்துட்டாங்க. ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. வட்டி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா அசல் தான் தெரியணும். ஓகேவா? அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியும். அமௌண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
பி ப்ளஸ் தனி வட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு அசல் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ப்ளஸ் எஸ்ஐங்கிறது என்னது? பிஎன்ஆர் பை 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,800. இப்போது பிஏ நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டு 1 ப்ளஸ் என்ஆர் பை 100ன்னு வரும். ஓகேங்களா? பிஏ காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பி இன்ட்டு 1 ப்ளஸ் என்னங்கிறது என்னது? 3 ஆண்டுகள். ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 11,800 அப்படி தான் வரும். இப்போ நம்ம பி இன்ட்டு 100 ப்ளஸ் ஒரு 18 என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா 118. ஓகேங்களா? ஸோ 6 18. இது வந்து 100 ப்ளஸ் 100 கூட மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 100 ப்ளஸ் 18 118 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு நேராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? 118 118 என்ன வரும்? 100ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பி எங்கேயே வச்சுக்கிட்டு இது என்ன ஆகுனா 1/100ன்னு இருக்கா? ஸோ இது இந்த சைடில் போயிடுச்சுன்னா இங்கே வந்து 100 இருக்குது. ஸோ இந்த 100 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? 100 இன்ட்டு 100ன்னு ஆகும். இப்போ பி அப்படி தான் இருக்கும். பி இந்த 1 இன்ட்டு பி. ஓகேவா? இப்போ அசலுங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ என்ன 7வது கொஸ்டின் பாருங்கள். ஆண்டிற்கு 16 2/3% வீதம் 68,000த்திற்கு 9 மாதத்திற்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 7வது கேள்வி பாருங்க. ஆண்டிற்கு 16 2/3% வீதம் 68,000த்திற்கு 9 மாதத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 68,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 9 மாதம். 9 மாதம்னா எப்படி எடுத்துக்கணும்னா 9/12ன்னு எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 16 2/3. இது நம்ம எப்படி கலப்பின்னமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சாதாரணமாக மாற்றணும். ஸோ அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 16 × 3 48. 48 கூட ஒரு 2 கூட்டினா 50/3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ நம்மளுக்கு தனி வட்டி தான் கேட்குறாங்க. ஸோ எஸ்ஐ அப்படியே வச்சுக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 68,000 இன்ட்டு என் பார்த்தீங்கன்னா 9/12 இன்ட்டு ஆர் பார்த்தீங்கன்னா 50/3. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 100. இப்போ நம்ம 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3ஆல் இந்த 9 கேன்சல் பண்ணலாம். 1 3 3 3 9. நெக்ஸ்ட் இந்த 3ஆல் இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். 4 3 12 1 3 3. ஓகேவா? ஸோ இந்த 4ஆல் இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 நாள் 4 மீதி பார்த்தீங்கன்னா 2 7 நாள் 28 மீதி 0. இப்போ 170 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5 35. ஓகேவா? ஸோ 8,500 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,500. ஸோ எஸ்ஐ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். நம்ம 8வது சம் பார்த்துடலாம். ரூபாய் 2,500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் ரூபாய் 1,500க்கு 5 வருடம் 7% வருட வட்டிக்கு வரும் தனி வட்டியும் சமம் எனில் மொத்த ஆண்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆண்டு தான் தெரியணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P1 இஸ் ஈக்குவல் டு 2,500. அதாவது R2 இஸ் ஈக்குவல் டு R1 இஸ் ஈக்குவல் டு 3%. இப்போ நம்மளுக்கு தொகையும் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு ஆண்டு நம்மளுக்கு இதுக்கு தெரியாது ஃபஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா P2 இஸ் ஈக்குவல் டு 1,500. R2 இஸ் ஈக்குவல் டு 7% தெரியும். வருடம் இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வருடம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 வருஷம். இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலான்னா SI1 இஸ் ஈக்குவல் டு SI2. அதாவது இதனோட தனிவட்டியும் இது SI1 இதனுடைய தனிவட்டியும் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஆண்டு தான் எவ்வளோன்னு தெரியும். இதனோட வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனோட வருஷம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதனுடைய மொத்த ஆண்டுகள் நம்மளுக்கு தெரியணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா SI1 பார்த்தீங்கன்னா P1 N1 R1 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு P2 N2 R2ன்னு போட்டுக்கலாமா டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து P1 பார்த்தீங்கன்னா 2,500 இன்ட்டு N1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு R பார்த்தீங்கன்னா
3% டிவைடட் பை 100. அடுத்தது P2 பார்த்தீங்கன்னா 1500 இன்ட்டு N2 பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இன்ட்டு R2 பார்த்தீங்கன்னா 7% டிவைடட் பை 100. இப்போ நம்ம நேருக்கு நேர் இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 100க்கு 100 கேன்சல், 2க்கு 0க்கு 2 0 கேன்சல். ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணிடலாம். 5 25. அடுத்தது நம்ம 5ஆல் பண்ணிடலாம். 1 5 5, 3 5 5. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம n is equal to 7. ஓகேங்களா? ஸோ n கிடச்சிச்சா? n is equal to 7 yearsன்றது நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். 9வது கேள்வி. அடுத்த 8 கேள்வி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.